ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் விண்டோஸ் யூஸராக இருப்பீங்க. விண்டோஸ் யூஸருக்கு இந்த வீடியோ கொண்டாந்துருக்கேன். என்னென்னா, நீங்கள் லேப்டாப் ஆர் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அது சாஃப்ட்வேர் நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கே அதிகமாக டைம் எடுக்கும். அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டெம்பரரி ஃபைல்ஸ். கைஸ், இப்போ உங்கள் கீபோர்டில் Win+R கிளிக் பண்ணி ரன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போல்ட்ரு வரும். அது என்னென்னா டெம்பரரி ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதை வந்து Ctrl+A போட்டு ஆல் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்கிப் பட்டன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். கைஸ், இப்போ ஸ்டெப் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கீபோர்டில் Win+K கிளிக் பண்ணி அதில் ரன் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து விண்டோவில் கொடுக்குறேன் டெம் ஃபஸ்ட்டு வந்து %temp% அப்படி போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரியே உங்களுக்கு ஒரு போல்ட்ரு ஓப்பன் ஆகும். அதில் வந்து அதுவும் டெம்பரரி ஃபைல் தான். அதில் வந்து Ctrl+A கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட். அது எதுக்கு ஷிஃப்ட் டெலிட் கொடுக்குறோம்னா, தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக டெலிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபைலில் போய் சேவ் ஆகும். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். கைஸ், இப்போ ஸ்டெப் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லேப்டாப்பில் உள்ள அனிமேஷன் அதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் உள்ள Win+R கிளிக் பண்ணி ரன் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா systm.cpl அப்படி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து ஓகே விட்டுருங்க. ஓகே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகலைன்னா செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே போய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அது ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து அட்வான்ஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸில் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்னென்னா அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை செக் கொடுத்து அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் 2 மடங்கு ஸ்பீடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.